தெரியாதவங்க இது தெரிஞ்சுக்கோங்க, இதை பண்ணி தான் ஆகணுமா, இதை பண்ணாட்டி ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களுக்கு தான் இந்த பதில். ஓகே, ஆடி அமாவாசை அப்படின்றது வந்து அப்ப நீங்க யாரு, வேற யாரும் இல்ல, ஒரு 14 தலைமுறைக்கு முன்னாடி யாரோ அவங்க தான் நீங்க இப்போ. அப்ப இந்த தர்ப்பணம் கொடுத்தல்ல 2 விதமான நல்லது இருக்கு. அந்தணர்களுக்கு உதவி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வியல் செழிக்கும். அதனாலதான் வந்து பிராமணர்களுக்கு அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ பிராமணர்களுக்கு பண்றதுன்றது இது திரும்ப திரும்ப சொல்றேன், ஜாதி அடிப்படையில் வந்து நிகழ்வே கிடையாது. ஏன்னா சிவராஜ யோகம் எல்லாத்திலும் இயங்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசையை தவற விட்டுறாதீங்க. வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு இது ஒரு விடயம் மோர் தென் எனஃப். இது வந்து இந்த ரீதியாக. அப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அமாவாசை அன்றுதான் ஏன் காக்காவை வந்து முன்னோர்களா கருதுனாங்கன்னு ஒரு கேள்வியா இருக்கு. அது வந்திருக்கணும்ல. ஏன்னா காக்கைக்கு மட்டும்தான் 2 இதயம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு உணர்வு இன்னொரு உணர்வை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவத்தை இந்த மிருகத்திடம் மட்டும்தான் இருக்கும், இந்த பறவையில தான் இருக்கும்னு கண்டுபிடிச்சு உயிருக்குயிரா என்னுடைய பெட் அனிமலை வளர்த்து உயிருக்குரியா நான் அதுக்கு சாப்பாடு போட்டேன். அது வேற நான் வேற இல்லைன்னு நினைச்சேன். என் வீட்டு புள்ள மாதிரி அதை வளர்த்து இந்த பிறவில இருந்து அடுத்த பிறவியில் நல்லபடியாக அது மோட்சகதி அடைந்து நடக்கக்கூடிய நிகழக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் நிறைய ராசி பலன்லாம் தாண்டி அந்தந்த மாதம் வரக்கூடிய சிறப்புகளை பற்றி தொடர்ந்து நாம் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் ஒரு விடயமா இருக்கக்கூடியது அப்படின்றது இந்த ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அன்னைக்கு என்னவெல்லாம் பண்ணலாம், ஆடி அமாவாசை அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணா எனக்கான விஷயத்தை நான் வரவழைத்துக் கொள்ள முடியும், முதல்ல எதுக்கு ஆடி அமாவாசை பண்ணணும், ஆடி அமாவாசையுடைய முழுமையான காரகம், இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்மளுக்கு இருக்கிறதுலே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை, தை அமாவாசை, இது மூன்றுமே நம்மளுடைய முன்னோர்களுக்காக நாம் பண்ணக்கூடிய சிறிய ஒரு விடயமாக, ஒரு சிறிய ஒரு காரியமாக, சிறிய ஒரு முன்னெடுப்பாக கருதப்படுகிறது. வழக்காறுகளும் அப்படிதான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு பண்டிகையிலும் இல்ல விரத நாட்களும் இல்ல இப்படித்தான் நீங்க பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தொன்று தொட்டு மரபுல இருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அது எல்லாமே எதன் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறது, சூரிய சந்திர காரகத்துவத்தின் அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம அதை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். ஆடி அமாவாசையாக இருந்தாலும் சரி, அது மாலை அமாவாசையாக இருந்தாலும் சரி, அது தை அமாவாசையாக இருந்தாலும் சரி, ஆடி அமாவாசையில மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள். அது ஒரு வழக்கமாக இருக்கும். அதே மாதிரி தை அமாவாசை அன்னைக்கு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு மிகச்சரியான முறையில் அவர்களை இயக்கக்கூடிய காரியம் இருக்கும். நிறைய பேர் இந்த தை மாசி அந்த மீன் டைம் போயிட்டு குலதெய்வத்தை பார்த்துட்டு வர்றது, குலதெய்வத்துடைய அருளை வந்து பெற்று வருதல் அப்படின்றது ஒரு நிகழ்வாக இருக்கும். மாலை அமாவாசை அன்னைக்கு என் அம்மா என் அப்பா மட்டும் இல்லாம விட்டு போன எல்லாருக்கும் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாக, ஒரு சடங்கியல் ரீதியாக பார்க்கப்படுகிற ஒரு நாள் தான் இந்த 3 நாட்களும். அதுல எக்ஸ்பெஷலி இந்த ஆசை ஏன் இவ்வளவு சிறப்பு, அதுவும் இந்த வருஷம் ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்பயுமே நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கேன். சூரியன் சந்திரன் இந்த 2 கிரகங்களும் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். சூரியனுடைய ஒளியை வாங்கி சந்திரன் இயங்கிக்கிட்டு இருக்கான். சூரியன் தான் ஆத்மகாரகன், சந்திரன் தான் மனோகாரகன். இப்போ இந்த ஆத்மகாரகனும் மனோகாரகனும் ஒரே இடத்தில் லயிக்கக்கூடிய ஒரு அமைப்புல நாம பண்ணக்கூடிய எல்லா விடயமும் நம்மளுக்கு சக்சஸை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் கண்டறிந்தார்கள். அதனாலதான் எங்கெங்கெல்லாம் இந்த சூரிய சந்திரன் நிகழ்வு கோச்சாரத்தில் நிகழ்கிறதோ, நாட் ஓன்லி உங்க ஜாதகத்துல, ஏன் ஜாதகத்துல சூரியன் சந்திரன் இருக்குன்னு அமாவாசையில பிறந்த என்ன மோசம்ட்டாங்க, அமாவாசையில பிறந்த பிள்ளையே மோசம் தான் சொல்றாங்க, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எல்லாத்துலயும் தானே இருக்கு. அப்படி இல்ல, கோச்சாரத்துல காலபுருஷத்துக்கு வருடத்திற்கு ஒரு முறை இந்த சூரியனும் சந்திரனும் ஒரு இடத்தில் சங்கமிக்கக்கூடிய அமைப்பு. ஆடி அமாவாசையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சந்திரனுடைய வீட்டில் சூரியன் வந்து பிரவேசிக்கம் செய்யக்கூடிய இந்த நாளில் என் மன ரீதியாக ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தான் பித்ருக்களை குறிக்கக்கூடிய காரகன். அப்போ எதிலிருந்து நான் வந்தேனோ, எந்த ஒளியிலிருந்து நான் வந்தேனோ, எந்த ஒளியை நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த ஒளித்தன்மைக்கு நான் செலுத்தக்கூடிய ஒரு நன்றியாக, அந்த ஒளித்தன்மையை நான் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு காரணியாகத்தான் இந்த ஆடி அமாவாசை என்பது பிராக்டிகலா கொண்டாடப்படுறது. ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த மாலை அமாவாசைன்றது புரட்டாசி மாசம் நிகழும். அப்பயும் பாத்தீங்கன்னா அங்க சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடியது என்ன, புதன் வீட்டுல ஹஸ்தம் அப்படின்ற நட்சத்திரம். அப்ப அந்த இடத்துல போயிட்டு சூரியன் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்துல மாலை அமாவாசையை நாம் கொண்டாடுவோம். ஏன்னா புதன் என்பது எல்லாமே வழி வழியாக வரக்கூடிய பரம்புகளை சொல்றது. இந்த பக்கம் அப்படியே தை மாசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தை அமாவாசை அன்று கரெக்டா மகர வீட்டுல வந்து சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த இடத்துல திருவோணம் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்திரனுடைய காரகத்துவம் இருக்கிறது. ஸோ இந்த வகையில பார்த்தோமே ஆனால் சூரிய சந்திர நிகழ்வு கோச்சாரத்தில் எங்கெல்லாம் நிகழ்த்தப்படுகிறதோ அந்த மாதங்களில் வரக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு நாளை நம்ம முன்னோர்கள் தேர்வு செய்தார்கள். எதற்காக, நம்மை நாமே செதுப்பித்துக் கொள்வதற்கு. அப்ப இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஆடி அமாவாசைக்கு இன்னைக்கு நம்ம பண்றது என்ன, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது.
அதே மாதிரி யாராவது இறந்து போனால் முன்னோர்களை வந்து அவர்களுக்கு ஒரு படையல் போடுறது, அவர்களை ஒரு நமஸ்காரம் பண்ணுறது, அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அது நம்மளுக்கு வழக்கமாக வருது. தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க, இதை பண்ணி தான் ஆகணுமா, இதை பண்ணாட்டி ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களுக்கு தான் இந்த பதில். ஓகே, ஆடி அமாவாசை அப்படின்றது வந்து நம்ம ஒரு நாளை தேர்வு பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு நாள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, உங்கள் திருமண நாள் அன்னைக்கு ஹாப்பியாக இருப்பீங்க, உங்களுக்கு முக்கியமான நாளில் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. ஒரு உலகம் ஒரு அறிவியலை சாதாரணமாக புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இப்போ இங்கே எத்தனை மணியோ, நீங்கள் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா அது மணி வேறுபடும். கரெக்ட், இந்த கால டிஸ்டன்ஸை ஒத்து. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு லோகமாக 7 லோகங்கள், 7 14 லோகங்கள் இருக்கு அப்படின்ற பிரபஞ்ச உண்மையை கண்டுபிடிச்சவங்க நம்மளுடைய ஜோதிடர்கள், நம்மளுடைய ஞானிமார்கள். இதெல்லாம் மறக்கவே முடியாது. இப்போ இந்த ஒரு கேலக்சின்றாங்க, அந்த மாதிரி எத்தனையோ கேலக்சி இருக்குன்னு இப்போ ஆய்வு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடியே அதை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி வருடத்திற்கு 3 முறை உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய அமைப்பை தேடி வருவார்கள். அவங்க வந்துட்டு போறதுக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த கால அளவு ஆகும். இந்த கால அளவுல இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க தினம் தர்ப்பணம் கொடுத்து கொண்டே இருக்கீங்கன்னா நீங்க அது ஒரு கொஞ்சம் வேதமாக, கொஞ்சம் ஆகமாக புரிஞ்சு கொள்ளுங்க. தர்ப்பணம் பண்ணும்போது 3ஆவது தலைமுறை ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா 3ஆவது தலைவை விஷ்ணு ரூபமா மேல சேர்த்துருவாங்க. அப்புறம் இந்த 3 கேட்டகரி வரும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரும்போது அந்த ரூபம் விஷ்ணு ரூபமா போயிடும். இது ஒரு கேட்டகரி. இது தர்ப்பணம் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய ஒரு நெறிமுறை. அப்போ ஜாதக ரீதியாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நீங்க என்பது உங்களுடைய 5ஆம் பாவம், உங்களுடைய குலத்தை சொல்லக்கூடியது. உங்க அப்பாவுடைய குலம் என்பது 9ஆம் பாவம், 5க்கு 5 பாவத் பாதத்துல 9ஆம் பாவம். உங்க தாத்தா யாரு அப்படின்னா அந்த 9க்கு 5 1. அப்ப நீங்க யாரு? வேற யாரும் இல்ல. ஒரு 14 தலைமுறைக்கு முன்னாடி யாரோ அவங்க தான் நீங்க இப்போ. அப்ப இந்த தர்ப்பணம் கொடுத்தல்ல 2 விதமான நல்லது இருக்கு. ஒன்று நமக்கு நாமே வந்து இன்டைரக்டா கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம். ஒன்று நமக்காக வாழ்ந்து நம்மளுடைய வாழ்வியலை செதுக்கி விட்டு போன நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் நினைந்து அவர்களுக்காக பண்ணக்கூடிய சில நியதி கிரமங்கள் அடிப்படையில் இயங்கிக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த ஆடி அமாவாசை முக்கியமா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பா முக்கியம். யாரெல்லாம் நினைச்சு பண்றீங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தோஷமாவாங்க. அந்த சந்தோஷமான அந்த பிளெஸிங் கிடைக்குமா? எஸ் கிடைக்கும். ஏன்னா ஒரு மனிதன் இறந்தோன்னு டைரக்டா மேல எல்லாம் போக மாட்டான். அது ஒரு லேயர். முதல் லேயர் என்பது உங்க பித்ருலோகம், அடுத்த லேயர்ன்றது சத்தியலோகம். அங்கதான் உங்களுடைய குலதெய்வம் நிற்கும். அதுக்கு அடுத்த லேயர் தான் உங்களுடைய இஷ்ட தெய்வம், அதுக்கு அடுத்த லேயர் தான் உங்களுடைய இந்த பெருந்தெய்வம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா ஒரு 7 லேயர் வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இத்தனை கோடி பேரும் போய் மேலே இறந்தோடனே மேலே போயிட முடியுமா, இல்லை அடுத்த பிரிவு எடுக்க முடியுமா? அதெல்லாம் உண்மையா பொய்யான்றதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சில விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய விஷயத்துக்கு நல்லது. தீ சுடுன்னு அம்மா சொன்னா சுடுமா சரிமான்னு கேட்டுக்கிற புள்ள வந்து கையில் அடிபடாது. அது எப்படி சுடுதுன்னு பார்த்துக்கிற புள்ள ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும், அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை முன்னோர்கள் சொல்லும்போது கேட்டுக்கிறது அப்படின்றது நல்லது. கேட்க மாட்டேன் அதை தான் ஆராய்ச்சி பண்ணுவீங்க அப்படின்னா அதை உணரும் போது நீங்களாகவே இருக்க மாட்டீர்கள். அப்போ ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம பித்ருக்களுக்கு கடன் செய்தல் அப்படின்றது மிக முக்கியமான, எல்லாருக்கும் கரையில் எந்த ஜாதி எந்த மதம் எந்த நியதியும் இல்லைங்க. நம்ம தாங்க புரிச்சுக்கிட்டோம் இந்த ஜாதிக்காரங்க தான் பண்ணணும், இந்த ஜாதிக்காரங்க தான் செய்யணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேலை இருக்குங்க. இப்போ வந்து டேபிள் யார் நல்லா வந்து மேக் பண்ணுவாரோ, யார் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாரோ அவர்கிட்ட கொண்டு போய் தாங்க வீடு கட்டுறது கொடுக்க முடியும். எனக்கு வந்து வீடு கட்ட தெரியுன்றதுக்காண்டி நான் கட்ட முடியாது இல்ல. அப்ப அதுக்காக யார் படிச்சிருக்காங்களோ, யார் வந்து நல்லா ஆபரேஷன் பண்ணுவாங்களோ, யார் வந்து நோயை தீர்ப்பாங்களோ அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் தான் உங்களுடைய உடம்ப காட்ட முடியும். கத்தி பிடிக்கிறவங்களாம் டாக்டர் ஆயிட முடியாது. அப்ப இதற்குன்னு யார் படித்திருக்கிறார்களோ, இதை யார் உணர்ந்திருக்கிறார்களோ அவர்களிடம் கொண்டு போய் நம்ம சேர்க்கும் போது மட்டும்தான் இந்த விடயம் போகுன்ற அமைப்புல தான் வந்து பிராமணர்களை கூட்டு ஆடி அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கணும்னு சொன்னாங்களே தவிர இவங்க கொடுத்தாதான் போகும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அதுக்கு ஒரு நாத்திகம் பேசி அப்படிலாம் இல்லைங்க. யார் யார் என்னென்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறாரோ அவர்களிடம் கொண்டு போய் அதை கொடுத்து அதற்கான ஒரு காரணியை பெற்றுக்கொள்ள. என்கிட்ட காசு இருக்கு, எனக்கு ஒரு டேபிள் வேணும், என்ன பண்ணுவேன், ஒரு ஆசாரிட்ட போய் கொடுத்து அதை வாங்கிப்பேன், ஒரு தச்சர்கிட்ட கொண்டு போய் வாங்கிப்பேன், ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்ல போய் நான் அதை வாங்கிப்பேன். அப்போ நான் அதை காசை கொடுக்குறேன், நான் அதை வாங்கிக்கிறேன். அப்போ அந்த கருவியாக காரணியாக யார் இருக்காங்க அப்படின்னா அந்த வேலை பார்க்குற ஆளோ இல்லை அதை செஞ்ச ஆளோ இல்லை அந்த கடையோட ஓனரோ இருக்காங்க. அந்த மாதிரி தான் தர்ப்பணம் கொடுக்கும்போது நான் என்னுடைய மூதாதையை நினைத்து ஒரு தர்ப்பணம் கொடுக்குறேன். அதற்கான காரணியாக யார் இருக்கிறார் என்றால் இங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் இருக்காங்க. அன்னைக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்தணர்களுக்கு உதவி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வியல் செழிக்கும். அதனாலதான் வந்து பிராமணர்களுக்கு அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ பிராமணர்களுக்கு பண்றதுன்றது இது திரும்ப சொல்றேன், ஜாதி அடிப்படையில் வந்து நிகழ்வே கிடையாது. ஏன்னா கடக வீட்டில் வரும்போது தான் ஆடி அமாவாசை வரும் நான் சொல்லிட்டேன். அப்ப கடக வீடு என்பது குரு உச்சமாக கூடிய வீடு. குரு என்பவன் அந்தணன். நம்ம ஆட்கள் எல்லாமே காரகத்துவத்தோடு மட்டும்தான் மையப்படுத்தினாங்க. அப்ப ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினைத்து ஏதோ ஒரு சின்ன ஒரு தானம், சின்ன ஒரு தர்ப்பணம், சின்ன ஒரு தண்ணி இறைக்கிறது, வாழ்க்கையில இவ்வளோ நல்ல பண்ணவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் உங்களால ஒதுக்கி நீங்க பண்ணீங்கன்னா அந்த ஆத்மா சாந்தி அடையும்.
முதல்ல நீங்க விழுந்தோடனே ஓடி வர்றது உங்க வீட்டில் இருக்கவங்க தாங்க, அடுத்தவங்க இல்லை. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா இந்த முன்னோர்கள் தான் போய் கேட்பாங்க. ஐயோ என் பிள்ளை எனக்காண்டி இப்போ கூட என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்கு, அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும், உங்கள் குலதெய்வத்தை இழுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்கள் குலதெய்வம் தான் மற்ற தெய்வத்தை சொல்லி உங்களை கூட்டு வரும். அப்போ நம்ம வீட்டுக்காரவங்க நம்மளுடைய உணர்வு தான் நம்மளுக்கு உதவுவார்கள் என்பதை அறிந்து தான் இந்த நேரத்தில் நீங்கள் இதை பண்ணுங்கன்ற ஒரு நியதியை கொண்டு வந்தார்கள். ஸோ இந்த ஆடி அமாவாசை இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா இந்த இடத்துல 12 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய குருவும் இங்கே தான் இருக்காரு, உச்சமாயி சூரியனும் இங்கே தான் இருக்காரு, அதோடு சேர்ந்து புதனும் வர்றாரு. கிட்டத்தட்ட புதாதித்ய யோகம், அதே மாதிரி சிவராஜ யோகம் எல்லாத்துலையும் இயங்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசையை தவற விட்டுறாதீங்க. வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு இது ஒரு விடயம் மோர் தென் எனஃப். ஓகே, இது இந்த ரீதியாக. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அமாவாசை அன்றுதான் இந்த ஆன்மீகத்தை உணரக்கூடிய அமைப்புக்குள் ஒரு மனிதன் பிரவேசம் செய்ய முடியும் என்பது நியதி. நீங்கள் ஏதாவது ஒரு வித்தையை கற்றுக்குறீங்க, ஏதோ ஒன்று கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அமாவாசையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு நியூ பிகினிங்கை இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களை உங்களுடைய வழித்தோன்றலை நினச்சி நீங்கள் பண்ணிட்டு போனீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கும். அதற்கான ஒரு இதாகத்தான் நம்ம இதை பண்ணுறோம். கூப்பிட்டு தண்ணி அடிச்சோடனே வருவாங்களா, கூப்பிட்டு சாப்பாடு வச்சோடனே வருவாங்களா, அப்படி இல்லைங்க. நம்ம நம்புகிறோம்ல, இன்னைக்கு நைட்டு படுத்தா காலையில் எந்திரிப்போன்னு. அந்த நம்பிக்கை உண்மையானதால் நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணியிலையும் நம்ம வைக்கக்கூடிய சாப்பாட்லையும் அவர்கள் உண்பார்கள், எந்த ரூபத்திலேயாவது உண்பார்கள். அதனாலதான் எல்லா காக்கால உட்கார்ந்தாங்க, அதனாலதான் இதுல உட்கார்ந்தாங்க. ஏன் காக்காவை முன்னோர்களா கருதுனாங்கன்னு ஒரு கேள்வியா இருக்கு. அது வந்திருக்கணும்ல. ஏன்னா காக்கைக்கு மட்டும்தான் 2 இதயம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? அது ஒரு உணர்வு இன்னொரு உணர்வை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவத்தை இந்த மிருகத்திடம் மட்டும்தான் இருக்கும், இந்த பறவையில தான் இருக்கும்னு கண்டுபிடிச்சு அதை அதற்காக ஒப்பிட்டு அதற்கு ஒரு உருவத்தை கொடுத்து இவ்வளவு ஆய்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அதி அற்புதமான நாளை தவற விட்டுறாதீங்க. ஸோ ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க என்ன பண்ணாலும் அது சக்சஸ். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், நீங்க யார் என்ன வேணா பண்ணுங்க, நிறைய பேர் தர்ப்பணம் கொடுங்க, கொடுக்காம போங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பதிவு நான் மிக முக்கியமா பெண்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். யாரெல்லாம் கணவனை இழந்த கைமை பெண்ணாக இருக்கிறீர்களோ, தப்பா எடுத்துக்க வேணா, நீங்க இன்னொரு திருமணம் பண்ணியிருந்தாலும் சரி, உங்க முதல் கணவர் ஏதோ ஒரு விபத்து அடைஞ்சிட்டாரு, இல்ல மரணம் அடைஞ்சிட்டாரு, நீங்க அதுக்கப்புறம் இன்னொரு மேரேஜ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல நீங்க உங்க ஒய்ஃப் போயிட்டாங்க, இன்னொரு மேரேஜ் பண்ணிருக்கீங்க, ஓகே, தயவு செஞ்சு இந்த நாள்ல அவர்களுக்கான திதியை முறையாக கொடுத்து விடுங்க. அது தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய சாபத்தையோ தோஷத்தையோ உங்களுக்கு கொடுக்காது. அப்ப யாரெல்லாம் கைமை பெண்கள் கொடுக்கலாமா, பெண்கள் கொடுக்கலாமா, யாருங்க சொன்னது பெண்கள் கொடுக்க கூடாது, ஆண்கள் கொடுக்க கூடாது? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. கொடுக்கணும்னு மனசு யாருக்கு வந்ததோ அவர்கள் உடனே கொடுத்து விடுங்க. அதுக்கான நாளாக இந்த நாள்ல இருக்கு. இப்போ நான் எனக்கு பசிக்குதுன்னா நான் ஹோட்டலுக்கு தாங்க போக முடியும், நான் ஜவுளி கடையில் உட்காந்துக்க முடியாது. இல்லை, அப்போ எந்த நேரத்தில் எதை பண்ணா அது சரியா இருக்குன்ற மாதிரி இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கான பித்ருக்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுத்தல் என்பது உங்களுடைய வம்சத்தை வாழ்விக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதை நீங்க இந்த மட்டும் சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னா மிகச்சரியான முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்ப எப்ப செய்யலாம் மேடம்? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், எங்களுக்கும் இருக்கு, நாங்க பண்ணணும்னு ஆசைப்படுறோம், கரெக்டா சொல்லுங்க அப்படின்னா இந்த தடவை ஆடி மாசம் அமாவாசை என்பது கரெக்டா ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை வருது. ஆல்ரெடி புதனும் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. நியூ பிகினிங் எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், ஒன்று முடிஞ்சிச்சு, இனிமேவாது என் வாழ்க்கை சிறக்கணும்னு நினைக்கக்கூடிய எத்தனை பேருக்கும் ஒரு முத்தான நாள் இந்த ஆடி அமாவாசை. அது இந்த வருடம் புதன்கிழமை கரெக்டா காலையிலேயே 2 மணி 11 நிமிஷத்துக்கு. எப்பயுமே அந்த திதி இருக்கும்போது சூரிய உதயம் இருந்தால் தான் அந்த திதியாக கன்சிடர் பண்ண முடியும். திதியில கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூட்சம். அப்ப அப்படியே அடுத்த நாள் 12 மணி, அதாவது நைட்டு 12 மணி 33 நிமிஷத்தோட இந்த ஆடி அமாவாசை முடிகிறது. அப்போ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த 12ஆம் தேதி அப்படின்றத உங்கள் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுட்டு எதையாவது ஒரு இவரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு தர்ப்பணத்தை தெரியுதோ பிடிக்குதோ பிடிக்கலோ ஏதோ ஒன்று அந்த ஆத்மா வாழ்த்தும். இது உடம்பா இருக்க வரைக்கும் தாங்க இந்த உடம்புக்கான இந்திரியங்கள், இந்த உடம்புக்கான விஷயங்கள், அந்த மாயை, அந்த அழுக்கு, அந்த கர்மம், அந்த போட்டி, அந்த பொறாமை எல்லாம் இருக்க போகுது. அது போயிடுச்சுன்னா அந்த ஆன்மாவுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஐயோ நம்மளை நினைக்கிறானேன்றது மட்டும் தாங்க தெரியும். இது உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். உங்கள் தாத்தா எவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்கட்டும், உங்கள் அப்பா எவ்வளோ வேணா குடும்பம் பிடிக்கட்டும், இந்த நாளில் ஒன்று பண்ணி ஐயோ இவ்வளோ பண்ணி என் பிள்ளை நினைக்குதேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவர்கள் உங்களுக்கு அருள் புரியக்கூடிய காரணியாக அன்பு ஒன்று தாங்க. அன்பு இசிக்கொல்ட்டு ஆடி அமாவாசை, அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், வேற ஒன்றுமே வேண்டாம். அதனால தான் தானம் பண்ணுங்க, அதனால தான் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆடி அமாவாசைக்கு நீங்க என்னெல்லாம் தானம் பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு அது 2 மடங்காக பெருகும். ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாருக்குமே இருக்கும், இந்த வீடியோ முடிச்சோடனே நீங்க அதை விமர்சனமா எடுத்துக்கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, இல்ல அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் உயிருக்கு உயிரா என்னுடைய பெட்ட நிமில வளர்த்து உயிருக்கு உயிரா நான் அதுக்கு சாப்பாடு போட்டேன், அது வேற நான் வேற இல்லைன்னு நினைச்சேன், என் வீட்டு புள்ள மாதிரி அதை வளர்த்து அது இதாயிடுச்சு, அதுக்கு நாங்க ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னா எங்க அம்மா அப்பாலாம் உயிரோட தான் இருக்காங்க, எங்க பாட்டி தாத்தாலாம் நல்லா தான் இருக்காங்க, எங்க அம்மா பறக்கும்போது நான் எல்லாம் பண்ணக்கூடாது, ஆனா நான் ரொம்ப ஆசையா வளர்த்து என்னோட பெட்டுக்கு நான் ஏதாவது பண்ணணும், அதுக்கு ஏதாவது, ஏன்னா அதுவும் இந்த பிறவில இருந்து அடுத்த பிறவியில் நல்லபடியாக அது மோட்சகதி அடைந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கணும். அதுக்குள்ள இருக்கிறது ஒரு ஆன்மா தானே. அப்ப அந்த ஆன்மா ஒரு முக்தி அடையணும்ல. அப்ப அதற்காகவும் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. அப்போ உங்களுடைய பெட்டனிமல் ஏதோ ஒன்று இறந்து போச்சு. ஏன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மாடுகள் தான் செல்வம். மாடுகள் இறந்து போகும்போது இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு அதற்கான ஒரு திதி கொடுக்கப்பட்டதாக வரலாறெல்லாம் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், மனுஷனுக்கு தான் கொடுக்கணும், இதுதான் அன்புக்கு உண்டோ அடைக்குந்தாள் என்ன இருக்கு? நீங்க எதெல்லாம் கொண்டாடுகிறீங்களோ அதெல்லாம் அந்த அன்பு தான் எல்லாமே.
அந்த அன்பு தான் எல்லாமே ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. அதனால நீங்க பெட்டா வளர்த்த அனிமலாக இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ரொம்ப பாசம் வச்சிருந்த கூடிய உங்களுடைய உயிராக இருக்கக்கூடிய உங்க உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க திதி தர்ப்பணம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்வியல் கண்டிப்பாக மலரும். இந்த வருஷத்தை நீங்க பண்ணி பாருங்க, அடுத்த வருஷம் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. கண்டிப்பாக பிளஸ்ஸிங்கை ஃபீல் பண்ணுவீங்க. மனசார ஆத்மாத்தால நீங்க பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அவங்க ஓடி வந்துருவாங்க உங்ககிட்ட. சுத்தி இருக்கக்கூடிய எனர்ஜியே அதை கொண்டு வந்து நிப்பாட்டிடும். ஆனா நம்ம எவ்வளவு மனசார அதை பண்றோம் அப்படின்றது உண்மை. எங்க போனாலும் நம்ம மன ரீதியாக அவர்களுக்கு சில விடயங்கள் பண்ணும்போது சக்சஸ். ஓகே, அடுத்து மேடம் நான் எங்கேயோ இருக்கேன், எந்த நாட்டிலயோ இருக்கேன், என்னால் தர்ப்பணம்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது பண்ணி என் வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த நாள் ஏதாவது உதவி பண்ணுமா அப்படின்னா 100 விழுக்காடு பண்ணும். ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க ஃபாரின்ல இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இந்த நான் சொல்ற இந்த 2 விஷயத்தை பண்ணுங்க. நம்பர் 1, யாராவது இல்லாதவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே போதும். அதோட ஒரு மிகச்சரியான விஷயம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளியூர்ல இருக்கீங்க, ரொம்ப தாராளம் ரோடு சைடு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, இயன்ற முடியாதவர்களுக்கு உங்களால் இயன்ற கண்டிப்பாக உணவு தானம். ஏன்னா சந்திரனே உணவுக்காரகனுங்க. உணவு தானம் பண்ண தான் அந்த இடத்துல சரிப்பட்டு வரும். இல்ல மேடம் இங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன், யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா நான் சொல்ற இந்த விஷயத்தை பண்ணுங்க. வாட்டர் பாட்டில் வாங்கி அதை தானம் கொடுங்க. தண்ணீர் எல்லாம் சந்திர காரகத்துவம், அந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் ராகுவின் காரகத்துவம். அப்ப கடக வீடு அப்படின்றது இயல்பாகவே ராகு கேதுகளுடைய அச்சாகத்தான் கருதப்படுகிறது. இது ஒரு பெரிய கான்செப்ட். நான் இன்னொரு வீடியோல அதை சொல்றேன். அப்ப யாரெல்லாம் என்னால சாஸ்திரியை கூப்பிட்டு, என்னால அந்தனர்களை கூப்பிட்டு, என்னால இவர்களை கூப்பிட்டு தர்ப்பணம் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க, இல்ல நான் ஒரு இடத்துல இருக்கேன் எனக்கு முடியுது ஆனால் என்னால பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க, ஓகே சாப்பாடு கூட வாங்கி தரேன் ஆனா இந்த நாட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் நினைக்கிறீங்க, ஒண்ணுமே பண்ணாங்க, தண்ணீர் பாட்டில் வாங்கி தானம் பண்ணுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி நம்ம கொடுக்க தான் நம்ம பெருகி வரும். இந்த நாளில் நீங்க பண்ணக்கூடிய இந்த 2 தானமும் உங்களுடைய வாழ்வியலை உங்களுக்கு வசப்படுத்தி காட்டும். ஏன்னா நீரெல்லாம் சந்திர காரகத்துவம், சாப்பாடெல்லாம் சந்திர காரகத்துவம். சந்திரன் மட்டும்தான் டே டு டே லைஃப்ல உங்களுக்கு வரக்கூடிய பண வரவை குறிக்கக்கூடிய ஆள். அப்ப சந்திரனை நீங்கள் வசப்படுத்த வேண்டும் என்றால் 4 பேருக்கு நல்லது பண்ணணும், சாப்பாடு வாங்கி தரணும், தண்ணி வாங்கி தரணும். அதனாலதான் அன்னதானமும் நீர் தானம் அவ்வளோ விலை மதிப்பற்றதுன்னு சொன்னாங்க. ரொம்ப முடியுமா மோர் வாங்கி கொடுங்க. இந்த 3 தானமும் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் வசந்தத்தின் வாசல் படியில் தான் நிற்பீங்க. வரக்கூடிய எபிசோட்ல இன்னும் நிறைய இந்த மாதிரியான விஷயத்தை பத்தி பேசலாம். நன்றி, வணக்கம்.